வணக்கம் மக்களே! நாம இப்ப எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். குருநாதர் சாமி கோயிலுக்கு வந்துட்டேங்க. ஆனால் சாமி தான் கண்டுபிடிக்க முடியல. கூட்டம் ஃபுல்லாக இருக்குதுங்க. அதெல்லாம் தம்பி தாட்டி விட்டு என்னடி பண்ணுறது? நீ வந்தீங்கன்னா போகலாம். கூட்டம் ஃபுல்லாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா, சோளக்கருது வேவிக்கிறதுக்கே இத்தனை விறகு கிடக்குது. இங்கே பாருங்க, மொட்டை வெயிலில் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்குது. டேய், சலங்க வாங்கிக்கிறியா? கழுத்தில் கட்டிக்கிற, காலில் கட்டு. அம்மா, குருநாசாமி கோயில் பாட்டை கிளப்புதுங்க. உம்ம கடை என்ன இருக்குது? போ, டம்ளர் அடிக்கிறியா? இது அந்த தூரி சரிதா? ஆனால் இங்கே மூக்கத்தடி தாங்க அதிகம். இதை கொண்டு போய் வச்சா பாம்பு வரும். லெக்கின்ஸ் கிடைக்கிறது இல்லை, வாட்ச் கிடக்குது. பார்த்தீங்களா, வாட்டர் கேனில் வளர்க்குறது. அதுவும் அதில் ஏதாவது ஒரு அவளுக்கிட்ட கொஞ்சம் பிடிச்சினா வச்சு பிடிச்சி போடுவாங்க. தெரியுதா இல்லையா? வேணும். நல்ல ஹைட்டான தூரில் ஆட வண்டி. வேறு என்ன சுத்தம் மட்டும் பாரு. பாரு, ஸ்டார்ட் ஆகும் பாரு. வேறு இதில் தான் ஆடலாமாடி. ஏன்னா அது வேறு, அந்த சைடு வேறு. ஏன்னா அதுக்கு மேலே அங்கே வேறு. ஆத்தாடி குதிரை சந்தைக்குள்ளே போகலான்னு முடிவு வண்டி வந்துட்டு இருக்கிறேங்க. ஊரி வேறுங்க பாட்டை கிளம்புது. அவளுக்கு கரெக்டாக இருக்குது. சின்னதாக இருக்குது ஒரு குருவி. கரிச்சு 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 தின்னு விடுவேன். 300 ரூபா ஜோடு. 3000 ரூபாயா? 3000 ரூபா. 3000 மேலே 3000. இந்த பக்கம் இருக்கிற இங்கே வான்னு உன்னை பார்த்துட்டு காலை காத்துக்குடி. ஆமாம்,
1500 இது பெருசாக வளர்றேண்ணா. இது இந்த அளவுக்கு வளரு வேணும். சிக்கி சிக்கி குதிரை. ஒட்டகம் வெயில் அதிகமாக இருக்குது, தாங்க முடியல. வருதா சரி அங்கே இங்கே வேறு இந்த பக்கம் தெரியும் பாரு. பாருங்க ஓல்டு கலெக்ஷன். அந்த பக்கம் இது வேறுடி. நம்ம எதிர்த்து ஸ்டேஷன் இருக்கு வேறுண்ணா. வெளியே நிற்கிறான். டிபின்னு வச்சிருப்பாது அம்மா. இவ்வளோதான் நட்டுருக்கு. இதையே வாங்கி வேறு இது இந்த வா ஏர்நெல் ட்ரெயின். மூக்கு சின்னது. இது வேற ஹைட்டு. ஆமாம், இவன் ஹைட்டு தான் நடுறது. அவன் ஹைட்டு. இந்த காக்கி கலர் ஹைட் நடுறான். எல்லாம் துளி வேலை பசங்க. லைனாக ஒட்டுக்கச்சு வருதுன்னு இருக்காங்களாமா. ரெண்டு எல்லா இடத்தோட அந்த ஒயிட் மூணாவது இருக்கிற ஹைட்டு பார்த்தியா? இங்கே பாடுறான் பாருங்க எப்படி திக்குது. இந்த தூரியில் ஏறி ஆடலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். குதிரை தரையா சேஜிபி. ரிவ்யூ பார்க்கறது வருவாங்கல்ல. குதிரை ஓட்ட போட சொல்லலாமா பையனை கேட்டா புரி கோழி டிஃபரெண்ட். எலி இருக்கு மாட்டேங்குதுடா. எலி வாங்கிக்கலாமா? இங்கே ஃபேக்ட்ரி வேணும். இங்கே ஃபேமிலி. ஆமாம், குறைக்கு தண்ணி விட்டுருக்காங்க. ஒன்றுங்க அது கீழே செய்யாது. இங்கே வர்ற குறை தண்ணி வைக்காங்க. கருதே ஏகப்பட்டதுங்க. சரி அடி மாடு. ஓ செட்டு ஃபஸ்ட்டு வளப்பை நப்பிட்டுங்க. ஒரு வழியாக வெளியே வந்துட்டு அந்த கூட்டத்தில் இருந்து சரியான கூட்டங்க. விட்டு கொண்டு எடுக்க வளப்பைக்குள்ள இருக்கிறதில்ல.
ஏய் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு சரி அப்புறம் காட்டலாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஓவர் டயர்டுங்க. செம கூட்டம், இல்ல செம க்ரௌடுங்க. நடக்குங்கிறத விட வெயில் அப்படியே தக தக எத்தனை கூட்டம் தெரியுங்களா? நிறைய பேர் இருக்காங்க. செல்போன் டவரே கேங் ஆகி போச்சுங்க. சுத்தம் டவர் இல்லை, ஆமா அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க. இங்க பாருங்க திருப்பி தம்பிக்கு வந்து காட்டுறேன், திருப்பி காட்டுறேன். இல்லை கட்டுறேன். ஓ புரியுது. இங்கே பாருங்க தம்பிக்கு ஹெலிகாப்டர். இது 350 ரூபாய்ங்க. 350 ரூபாய். நல்லா தான் இருந்து பொருள்னு சுற்றுது. ஆனால் எப்படியும் பக்கத்து வீட்டுக்குள்ள எரிஞ்சிருவானுங்க, போய் எடுத்து வரோன்னு பாருங்க. அது பவின் தானே வெட்டுறோம். இது வந்துங்க கயிறு. எதுக்குன்னு கேட்பீங்க? தூரி கட்டுறதுங்க. அந்த தூரி வந்து கயிற்றுல கொஞ்சம் கயிறு கட்டினா நல்லா இருக்குங்க. அது இரும்புல போட்டங்காட்டி கீச்சு கீச்சுன்னு சவுண்டு வருது. இதில் கட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு நல்லா கனமாக்குது. 150 ரூபாய்ங்க இது. குதிரை கட்டுறாக்க வருங்க அது. இதா இங்கே பாருங்க தம்பிக்கு கண்ணாடி. நல்லாக்குதா? எனக்கு நல்லாக்காது, நல்லா இருக்கு. தம்பிக்கு நல்லா இருந்துச்சுங்க. 150 ரூபாய்ங்க. எல்லாமே விலை கரெக்டா இல்லை கரெக்டாக தான் இருக்குதா இல்லை அதிகமாக இருக்குதான்னு சொல்லுங்க. அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருக்கா? ஆமாம். இது இந்த பயவுல பழைய கண்ணாடி எடுக்கிற மாதிரிங்க. இன்னொன்று காட்டுவேங்க, அடுத்தது கடை காட்டுறேன். இப்படி காட்டிட்டு காட்டுறேன். ஃபோன் ஸ்டாண்டுங்க. இந்த பைக்கில் போகிறப்போ மேப் போட்டிருக்கு ஸ்டாண்டுங்க. இது 350 ரூபாய்ங்க. அந்த தம்பி வந்து 350 ரூபா சொல்லி 300 ரூபாய்க்கு கொடுத்துதுங்க ஸ்டாண்டு. நல்லா இருக்குங்க, குவாலிட்டியாக தான் இருக்குது. கெட்டியாக தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. தம்பிக்கு பெல்ட். இது 100 ரூபாய்ங்க. வியாபாரமாக பண்ணுற சொன்ன குங்குமச்சிங்க இல்லைங்க, அது 50 ரூபா. அது குங்குமம் சொல்கிறேன்ல. ஆமாம், இது ஓப்பன் பண்ணி காட்டலாம். நல்லா இருக்கு. இதுவும் பழைய கண்ணாடி. அது அதோட ப்ளஸ். பொட்டட்டை இது 10 ரூபா தான், ஆனால் அங்கே 20 ரூபா. அடுத்தது தான் நான் காட்டுவேன். நீங்கள் பாப்பா போவீங்க. எனக்கு சின்ன வயசில் வாங்கணும்னு ஆசை, வாங்கவே முடியல. இப்போ வாங்கிட்டேன். குட்டி பாப்பா. நான் அந்த பிளாஸ்டிக் பொம்மையை வச்சு தான் விளையாண்டுருக்குறேங்க. இது பார்க்குறப்போ ஒரு ஆசையாக இருந்துச்சு, சரி இது மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு. பாப்பா பொம்மை இது நல்லா இருக்கு. ஜல 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 ஜலக்கு அல்வா. இது என்னது, என்னமோ இது என்ன அல்வான்னு சொன்னாங்களே? மஸ்கோத் அல்வா. மஸ்கோத் அல்வா நல்லா தான் இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பச்சை கலரில் இருக்குங்க இது. மஸ்கோத் அல்வா பச்சை இல்லை, ஒரு மாதிரி பச்சை. காட்டுங்க வந்து மஸ்கோத் அல்வா. சுடிதார் கலரில் இருக்குதுங்க. சுடிதார் அந்த லைட்டி கலரில் மஸ்கோத் அல்வா. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் இதெல்லாம் என்னோடதுங்க. அவ்வளோதாங்க. இந்த பையும் வாங்கினுங்க. இந்த பை வந்துங்க நிறைய பிடிக்குது, நிறைய பொருள் போடுற அளவுக்கு பிடிக்குதுங்க. இது வந்து 180 ரூபா. எங்கேயாச்சும் வெளியே போனால் கொண்டு போய்க்கலாம். தண்ணி வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கலாம். எங்கேயாவது கொண்டு போனால் எதுவுமே கொண்டு போடுறீங்க. இது 40 ரூபாய்ங்க. கரண்டி கரண்டி நான் அன்னைக்கு பிரியாணி செஞ்சு கரண்டி வளைஞ்சு போச்சுங்க, அதனால 2 கரண்டி வாங்கினேன். இது ஏதாச்சும் வளையாது இருக்குமா? இது வளையாதுன்னு ஒரு நம்பிக்கை, அது வளைஞ்சிருச்சு, அதனால தான் 2 கரண்டி வாங்கினேன். இது ஃபோன் ஸ்டாண்டுங்க. இந்த இது சார்ஜ் போட்டால் இது பண்ணுவாங்கல்ல, அதுங்க. இது கிளிப்பு 40 ரூபா, அதிகமாக தான் இருக்கும். இது 300 ரூபாய்ங்க. 300 ரூபா சொல்லி 250 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. கோல்டன் கலர். இது சீட் 30 ரூபாய்ங்க. இது 30ங்க. இது 40 ரூபா. இது பாருங்க கப்பு, 3 கப்பு வாங்கினேங்க. காலையில் காஃபி குடிக்கிறது. நான் இது மாதிரி ஒரு 50 கப்பு வாங்கியிருப்பேனுங்க. இந்த மாதிரி ஏதாவது டிசைனாக இருக்குன்னு வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து 1 வாரம் பத்திரமா வச்சுருப்பேன். அப்புறம் 1 வாரம் கழிச்சு யாரும் உடைக்க மாட்டாங்க, நானே உடச்சி போடுவேங்க.
எப்படி தான் எனக்கு உடையுதுன்னு எனக்கே தெரியலைங்க. நல்லா இருக்குங்களா? ம் இது பாருங்க, இது 20 ரூபாய்ன்னு வாங்கினேன். ஏன்டா அவ்வளோதாங்க. அப்புறம் சாப்பிட்டது அதெல்லாம். இன்னைக்கு வேஸ்ட் எதுவுமே எண்ணெய் பண்டம் வாங்கலைங்க. காலிஃப்ளவர் சொல்லி அதெல்லாம் எதுவும் வாங்கலை. ஊர்பட்டது இருந்துச்சு வாங்கலை. என்னமோ எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. போகிறப்ப தோசை சாப்பிட்டு போயிட்டீங்களா, ஒரு தெவுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால சாப்பிடவே இல்லைங்க. இதெல்லாம் தாங்க வாங்கினது. இதெல்லாம் ரேட்டு கரெக்டான ரேட்டு தானுங்களா, இல்லை நான் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிறேன் என்னன்னு தெரியல. சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் குருநாதசாமி கோயிலுக்கு வந்தீங்களா யாராவது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நிறைய வந்திருப்பாங்க. சொன்னால் தெரிஞ்சுக்கலாம்ல வந்திருக்காங்க அப்படின்னு. அதனால சரிங்க, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.